இன்னைக்கு என்ன ரெசிபி? இன்னைக்கு வந்து குடமிளகாய் கிரேவி. இங்கிலீஷ்ல சொல்லுப்பா. சொல்லு. நம்மளுக்கு வரலனா அதை நம்ம ட்ரை பண்ண தேவை. சரி சொல்லு. கரெக்டா தான் சொன்ன சொல்லு. இல்ல வேண்டாம். கேப்சிகம் கரெக்ட் தான். தேங்க்ஸ். ஓகே, குடமிளகாய் கிரேவி யாருக்கெல்லாம் பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூவா பாருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருவோம். என்ன நல்லெண்ணெய்? ஆமா. அடுத்ததாக குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து குடமிளகாவும் நீல வாக்குல கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஒன்று எடுத்து ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டு வதக்கணும். ரொம்ப வதக்க. அது என்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க? அது வேற சமைக்கிறதுக்கா? இரு, ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பேச சொல்லிட்டேன். முடிஞ்சு போயிரு வீடியோ முடிஞ்சு போயிடும். தண்ணி நம்பிட போகுது. நம்ம வந்து எண்ணெய் வந்து எண்ணெயில வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு பச்சை மிளகாய் குடமிளகாயை போட்டு வதக்கி ரைட்டு. வதக்கி எடுங்க. நீங்கள் போய் தண்ணியை பிடிங்க. நான் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடவா? வாங்க, தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. கேமராவோட தான் போவேன், கேமராவோட தான் வருவேன். அப்பப்போ இங்கே தண்ணி பிடிக்கிற வேலையும் பார்த்துக்கணும். இல்லை நீ சார்? ரைட். தண்ணி ஃபுல்லாகிடுச்சா? ஆஃப் பண்ணிடவா? நம்மளோட வெத்தலை செடியெல்லாம், வெத்தலை செடி, வெத்தலை கொடி. தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கழுவி தான் இருக்குது. கழுவிட்டு எப்படி நீ சொல்ற? நான் பார்த்துட்டு தானே போட்டேன். பார்த்துட்டு எப்படி போட்டேன்? அதில் வந்து நான் கம்ஃபோர்ட் போட்டேன். அது அப்போ கம்ஃபோர்ட் வடை வரும். அது என்ன குடிக்க போறியா? லைட்டா வந்து குடிக்கிறதுக்குல்ல, சரி குளிக்கிற அந்த கம்ஃபோர்ட் வடை உன் மேலே வரும் தானே, கெமிக்கல் தான். அந்த தண்ணியில் நான் குளிக்க மாட்டேன். நல்ல தண்ணியில் தான் குளிப்பேன். குடத்து தண்ணியில். நீ என்னடி அடுப்பை எரிச்சு ஒரு வாய் வக்கனையா பேச தெரியுது? வாய் நாய் மாதிரி நீளுது. நீ தானே காலையில் துப்புன்னு 10 வருஷம் வா 10 வைடா. அதுக்கெல்லாம் நீ தான் லாக்கி கேஸை 10 லட்சம் இலையை முடிச்சாங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுகள் வச்சுக்கிட்டு எல்லார் வீட்லையும் கேஸே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 45 நாள் ஆகணுமா ஒரு கேஸ் புக் பண்ணி? நமக்கு ஆயிடுச்சு. 45 நாள் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து 45 நாள்லாம் வேண்டியதில்லை. புக் பண்ணி வச்சிட வேண்டியதான். அடிக்கிறப்ப அடிச்சு புக் ஆகுமா? இளநீ வச்சு குடிப்புமா? நீ ஒரு வாரமாக இதை தான் தெரியும். ஆமாண்டி, டைம் கிடைக்க மாட்டேங்குது. பயங்கர பிஸியாக இருந்துக்கிட்டு. ஆனால் இன்னைக்கு மத்தியானம் கன்ஃபார்மாக ஒரு இளநீ பறிக்க தான் போகிறேன். ஏன் சொல்லு? வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற தின்னு மட்டும் மலமானமாய் சாயறது ஒரு வேலை. அதில் ரொம்ப பிஸியாக இருக்கிற வேலை இங்கே இன்னைக்கு கன்ஃபார்மாக ஒரு இளநீ தேவை. ஏன் சொல்லு? நேற்று கொடுத்த மாதிரி கொடுப்பில்ல மத்தியானம்? கொடுப்பேன். வாயில கொடுப்பா. நீ வந்து வாங்கி வச்சு போதையானா தான் கொடுக்க முடியும். சும்மா இப்படி என்ன நான் இதாக வச்சிருக்கேன். தொழிற்சாலை ஃபேக்டரி வச்சிருக்கேன். எரிச்சு விட்றி வாய் வைக்கணையா பேசிக்கிட்டு. அது விறகு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? நீ எப்படி எரிக்க போற? எரிச்சு விட்றி சும்மா திப்புன்னு மட்டை கிட்ட எல்லாம் எடுத்து போட்டு தென்னை மட்டை எல்லாம் எடுத்து உள்ள வச்சு சொருவி. கையாறு இதை விடு. இதையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க. இதையும் விட்டுரு. அப்படியே விடு. என்ன அடுப்பு மயிர் இருக்கிறது? எல்லாம் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெற்றுட்ட. என்ன பண்ணுறாங்க என் தலை விதி. அந்த பேப்பரை வச்சு கொளுத்தி விடு. இதில் எப்போ வாட்டர் ஆப்பிள் காய்க்கிறது, நான் எப்போ சாப்பிட்றது? காய்ச்சணும் குயிக்காக இருக்கும். இதெல்லாம் ஹைப்ரிட் தானே இருக்கும். 3 வருடங்கள் காய்ச்சி குலுங்கும். ஆப்பிள் செடி எவ்வளோ சின்னோண்டா வாங்கிட்டு வந்து வச்சோம். 350 ரூபாய். 350 ரூபாய். சரி, உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னடி பண்ணுறது? ஏதாவது பேப்பர் எடுத்துகிட்டு வாடி. கம்யூனிட்டி என்னாடி எரியுது? என்ன எரியுது? இல்லை எரியுதுங்க. என்ன எரியுது? போய் 2 இதை எடுத்துகிட்டு வாடி. தேங்காய் மட்டை எடுத்துருவா. கொட்டாங்க பாலை இங்கே பாரு. பாலை எடுத்து வச்சு கொளுத்தி விடு. புகையுது. இங்கே பாருங்க, இதான் எரிச்சு விட்ட லட்சணம். பூந்து போய் கிடக்கு. பாலை எடு. குச்சை வச்சு தள்ளு கையை விட்டு எடுக்காத.
பண்ணாடை எடுத்துட்டு வா. என்ன தள்ளிடுச்சா இப்படி நடக்கிற இப்படி? உக்காந்ததுல கால் கொஞ்சம் பிடிச்சிச்சு, அந்த வாளி நம்பிடுச்சு. போயிட்டு வேற சரியா? வாளியாவது லைட்டா தண்ணி ஊத்து. அதெல்லாம் கழுவி தாண்டி இருக்கு, எனக்கு தெரியாதா? கழுவி தான் இருக்கு. இங்கே பாரு, கம்போட்டை போட்டு சொம்போட்டை போட்டேன். அழுக்கு தண்ணியும் வரல, வெள்ளை தண்ணியும் வரல. நீ பார்த்த கிழிச்ச ஒத்தைக்கிறேன்டா. ஒன்ன நான் பெத்ததுக்கு போடு பெரியதா கிழிச்சு வைக்காதரே, வைடி அப்படியா? அவ்வளோ பெருசுக்கு ஏன்டா இது பண்றது? இப்படி எடுத்தாதானே அவ்வளோ லைட்டா தள்ளி இது பண்ணலாம். என்னையே சூடாகல, அதுக்குள்ளேயும் உடம்புலாக போட்டு என்ன வரேன். செருப்பை கொண்டு இறுக்கி விட்டுருவோம் பார்த்துக்கோ. இதெல்லாம் எகத்தாலமா இருக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. செல்வா எரியிட்டு செல்வா, பண்ணாடையெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் திபு திபுன்னு எரிய ஆரம்பிச்சு. வேணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ. இப்போ எப்படி எரியுது பாரு. இப்படியெல்லாம் கொண்டு எரியுது. விறக உள்ள வச்சா தானே எரியும், சும்மா வெளியில் எல்லாம் விறகு வச்சு எல்லாம் இந்த சுடுதண்ணி அங்கிட்டு போனால் போயிட்டு போகுது. இங்கிட்டு எரியிறது எரியுதா? எரியட்டும் விடு. இப்படி எரிஞ்சாதானே அது எண்ணெயாவது சூடாகும். இப்போதான் எண்ணெயே சூடாகுது. நீ கிரேவி செய்யறதுக்குள்ள 12 ஆயிரம். நீ தானே சொன்ன எல்லாம் 5 நிமிஷம் எப்படி சூப்பரா குயிக்கா இதாகுது. நீ பார்க்கல, நான் செய்யறதெல்லாம் 5 நிமிஷம். நீ அடுப்பு இப்படி எரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த காலத்தில் அப்புறம் அது சூடாகும்? இப்போ வேவுதா? சரி வதக்கணுமா? ஃபுல்லாலாம் இல்லை, அவ்வளோதான் வதங்கிருக்கு. லைட்டாக தான் வதக்கணுமா? பா அடிக்கிது போகிறேன் நான். உனக்கு எங்க இங்கிட்டு அங்கிட்டு வந்து உழுவுது. உனக்கு ராக்கெட் அடுப்பு வாங்கி தரேன் விடு. உள்ள அடுப்பு அடிச்சு வா, காத்து எல்லாம் உருண்டு ஓடுது. உன் பக்கத்தில் தண்ணி இருக்கு பாரு, அலை. கருவேப்பிள்ளையே போடல, அதுக்குள்ளேயும் உங்க வெங்காயம் இதெல்லாம் எடுக்கிற வெங்காயம். வெங்காயம் கருவேப்பிலை போடணும், தாளிக்கவே இல்லைனா கையில அடுத்து அவங்க இப்போதான் வந்து நீ எல்லாம் கேஸ் பூசெல்லாம் எங்க அம்மா சமைச்சதெல்லாம் விறகுலையே தான் சமைச்சிச்சு. உங்க அம்மா சமைச்சிச்சு. உங்க அம்மா சமைக்கிற சமையல் எனக்கு தெரியாது. அப்புறம் உங்க அம்மா சமையல் நீ சாப்பிட மாட்டேன், ரசம் மட்டும் நீங்கிற. ஐயோ சரி, இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். 2 கொத்து கருவேப்பிலை. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் உடனே வதங்கிருச்சு. அப்படி வதக்கு. கிருட்டுன்னு வதக்கணும். அடுத்தது தக்கா பக்கா டக்கா கிரேவி எப்படி வருதுன்னு பார்ப்போம். குடமிளகா உரைக்காது. நம்ம ஒரு தக்காளி வந்து பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கோம். அது தக்காளி பேஸ்ட். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது தட்டு டப்புன்னு. அடுத்ததாக வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு. உப்பை போடல போடவங்களே என் அவதிய. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அடுத்தது தேவையான அளவு தண்ணி, வாட்டர். இதில் வந்து தயிர் சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் தயிர் இல்லை, அதனால நான் சேர்க்கலை. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். தயிர் சேர்க்கணும். ஆமாம், சேர்க்கணும். இந்த வேற என்ன? தண்ணி
புளிய மரத்தில் தான் ஒன்றும் இல்லை போடு. இப்போ நம்ம இந்த வறுத்த மசாலாவில் லைட்டாக வாட்டர் அம்மா ஓடிடுறா செல்வா. கிரேவி பிள்ளைங்களுக்கு என்ன தானே இன்னொன்று நான் தனித்தனியாக செய்வேன். பிள்ளைங்க திங்குமா என்னன்னு தெரியலன்னு கேட்டேன். திங்கள் நாள் வச்சு நம்ம தான் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் தான் ஊட்டி பழக்கம். ஊட்டியை பழக்கினாலும் சரி, கொடைக்கானலை பழக்கினாலும் சரி. அடுத்தது அந்த விவசாயம் கீழே வந்து ஓடிட்டு இருக்கேன். இது கொதிக்கட்டும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு வா, ஓடு. நான் 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். போய் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தாலும் என்னையே வேலை சொல்கிறது. ஒரு வேலை இல்லை. சோறாக்கவும் நான் பிள்ளைகளுக்கு எடுத்து போய் விட்டு நான் வந்துடுவேன். நீ என்ன பண்ணுவ? திங்க வேண்டியது நல்லா 3 மணி வரைக்கும். 4 மணிக்கு பிள்ளைங்க வந்துடும். அப்புறம் வந்து சேர்ல உட்காரு. குடிச்சிட்டு வாடி. அடுப்பெரிச்சு விட முடியா? சரிங்க, கொதிக்கட்டும். கொதிக்கணுமா இது? சரி, கொதிக்கட்டும் பார்ப்போம். போடு. அடுத்தது என்ன போட போகிற? நல்லா கொதிச்சிருச்சு. மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் வதக்கி வச்ச வெங்காயத்தையும் குடமிளகாயும் உள்ளே போட்டுருவோம். அற்புதமான அட்டகாசமான குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. வேறு என்ன நிஷா? அவ்வளோதானா? ஓகே. வேறு என்ன ரெசிபி செய்யலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.